Welcome to Learn with Aparna. இன்னைக்கு நம்ம 10th chapter அதாவது 3rd chapterல 4th video present perfect continuous tenseல இருக்கும். So நீங்க இதெல்லாம் first time நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா subscribe பண்ணலன்னா subscribe பண்ணிருங்க. இல்ல உங்க சேனல் எப்பவுமே நான் பாப்பேன். ஆனா இன்னும் subscribe button தான் தட்டுறதுக்கு இன்னும் கை வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கனாலும் தயவு செஞ்சு பண்ணிடுங்க. பண்ணிட்டு bell icon press பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உடனே வந்து சேரும். ஓகே. சோ இப்போ நம்ம tenses பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 3 tense பார்த்திருக்கோம். இது 4வது tense. உங்களுக்கு அந்த 3 tense இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சோ இந்த 4th tense வரும். ஒருவேளை அது 3 பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை பார்த்துட்டீங்க வாங்க. சோ டென்ஸ் ஒரு கண்டினியூஸா போகும்பொழுது தான் நம்மளுக்கு ஒவ்வொன்றுக்கும் இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணி இது என்ன டிஃபரன்ஸ் அது என்ன டிஃபரன்ஸ் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் வீடியோஸ் மிஸ் பண்ணாம பாருங்கன்னு சொல்றேன். சரிங்களா? ஓகே. இப்போ present perfect continuous. இது என்னன்னா present tense நம்ம பார்த்திருக்கோம், present continuous tense பார்த்தோம், present perfect tense பார்த்தோம். சோ இந்த மூணும் சேர்ந்து நமக்கு present perfect continuous, present continuousம் present perfect tenseம் சேர்ந்து present perfect continuous வரும். அது என்ன மூணும் சேர்ந்து present perfect continuous அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாஸ்ட்ல ஒரு செயல் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த present வரைக்கும் அது கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கு, நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா அது present perfect tense. ரொம்ப சிம்பிள். எல்லாருக்குமே இந்த வடிவேல் காமெடி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். செவல தாவுடா தாவு அப்படின்னு ஒரு காமெடி இருக்கும். அதுல காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்ச சாயந்தரம் 6 மணி ஆயும் ஓட்ட நிக்கவே இல்லையே அப்படிம்பாங்க. இதுவுமே present perfect continuous tense தான். சோ காலையில 6 மணிக்கு அவங்க ஓட ஆரம்பிச்சது இப்ப சாயந்தரம் 6 மணி, இப்போ டைம் வந்து சாயந்தரம் 6 மணி, இப்ப வரைக்கும் அந்த ஓட்டம் நிக்கவே இல்லை, கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது present perfect continuous tense. ஓகேங்களா? ஓகே. சோ இப்ப இது started in the past and continues. இப்ப நான் சொன்னதுதான் அப்ப ஆரம்பிச்சது பாஸ்ட்ல இன்னுமே அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அப்படிங்கும்பொழுது present perfect continuous. அதே போல started in the past and continued till now, அதாவது got finished just now. பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் இல்ல ஒரு செகண்ட் முன்னாடி வரைக்கும் அது நடந்து கொண்டிருந்தது அப்படிங்கும்பொழுது நம்ம present perfect continuous யூஸ் பண்ணுவோம். அது என்ன இப்போ ஒரு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம யாருக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். மேபி நான் ஒரு 8 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப மணி வந்து ஒரு 10:20 ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. சோ நான் 8 மணில இருந்து ஒருத்தருக்காக வெயிட் பண்றேன், அந்த செயலை ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப இருந்து இது கண்டினியூ ஆகிக்கிட்டே வருது. இப்போ 10:20 ஆச்சு, இப்ப வரைக்கும் அது கண்டினியூ இருக்கு. 10:21க்கு அவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இப்ப மணி 10:21 ஆயிடுச்சு, உனக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது 8 மணில இருந்து இப்ப வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஒரு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் அந்த வெயிட் பண்ணிட்டு இருந்த செயல் வந்து நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. இப்ப அவங்க வந்ததுனால ஜஸ்ட் அது வந்து செயல் கட் ஆச்சு, லைக் அந்த கண்டினியூஷன் கட் ஆயிருக்கு. அங்க அந்த வெயிட் பண்றது அந்த 1 hour 2 hours 20 minutes நின்றுச்சு. புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி இப்ப வரைக்கும் நடந்துச்சு, ஜஸ்ட் இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடிதான் அப்படிங்கிற மாதிரி செயலும் இல்ல அப்ப இருந்து இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிற செயலும் சொல்றதுக்கு நம்ம present perfect continuous tense யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதுங்களா? சோ இதோட ஃபார்முலா ரொம்ப ஈஸி. கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு V1 ing வரணும். பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கும்போது has or have plus V3 வரணும். அந்த V3க்கு பதிலா நம்ம been யூஸ் பண்ணிருப்போம். பதிலா கிடையாது, V3ங்கிறது been ஃபிக்ஸ்டா யூஸ் பண்ணிருப்போம். அதாவது B யோட V3 என்ன? been. ஓகேங்களா? சோ அதனால நம்ம been அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். subject plus has or have. has வந்து singular subjectsக்கு, have வந்து plural subjectsக்கு, அப்புறம் been plus V1 ing. இதே நெகட்டிவா இருந்தா subject plus has or have, not plus been plus V1 ing. ஓகேங்களா? ஃபைன். இப்போ இத ரெண்டு சிச்சுவேஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியா நான் சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் for and since வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். for, since. சோ இதை எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, for a numerical adjective. numerical adjectiveனா 1 2 3 4 5 இதுவா இருக்கட்டும். So for 10 years, for 12 years, for 7 days, for 5 minutes, for 7 months. இந்த மாதிரி ஒரு நம்பர், ஃபார்க்கு அப்புறம் ஒரு நம்பர், அதுக்கப்புறம் மினிட்டோ ஹவர்ஸோ டேவோ வீக்கோ டெக்கட்ஸோ மந்த்ஸோ இது வேணா பண்ணலாம். அதே போல for a long period, for a long time, for a long moment, for a while, for long weeks, இந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம். சோ பேசிக்கா ஃபார்க்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த டைம் எக்ஸ்பிரஷன் வரும். இங்க நம்மளுக்கு டைம் எக்ஸ்பிரஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா? அதனால அதே போல
since யூஸ் பண்ணோம்னா sinceக்கு அப்புறம் since Monday இல்ல since 2024 இல்லனா since yesterday இல்ல since summer since Diwali since the meeting இந்த மாதிரி இது வந்து இதுக்கு அப்புறம் இங்க நியூமரிக்கலா இல்லாம எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவோம். இல்லனா since plus stages of life இல்ல parts of the day, since morning, since evening, since afternoon இல்ல since childhood இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். சோ பேசிக்கா நம்ம for since இது ரெண்டு எப்படி யூஸ் பண்ணுவோம்னா இது நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். சோ தெளிவா கேட்டுக்கோங்க. for யூஸ் பண்ணும் பொழுது நம்ம டோட்டல் பீரியட் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 10 வருஷமா இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் I have been working in this company for 10 years. 10 வருடங்களாக இந்த கம்பெனியில நான் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றேன். அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி இப்ப வரைக்கும் அதை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இதுவே நான் சின்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்ப ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிற அந்த பாயிண்ட மென்ஷன் பண்ணும். 10 வருஷங்களப்ப 2025 அப்ப நான் 2015ல இருந்து நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம், ரைட்? அப்போ I have been working in this company since 2025. So total period வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா for எப்ப ஸ்டார்ட் பண்ணோங்கிறத வச்சு சொல்றோம் அப்படின்னா since. ஓகேங்களா? ஸ்டார்டிங் எஸ், சின்ஸ் எஸ். ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் எஸ் சின்ஸ் வந்தா ஸ்டார்டிங் சொல்லணும். அதுவே ஃபார் யூஸ் பண்ணோம்னா டோட்டல் சொல்லுவோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. சோ இதெல்லாம நம்ம இந்த டைம் பீரியட்ங்கிறப்ப இது மட்டும் இல்ல, பர்டிகுலரா இல்லாம நம்பர்ஸா சொல்லாம நம்ம வந்து ஆல் டே, ஆல் வீக், அதாவது நாள் பூரா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, காலையில பெய்ய ஆரம்பிச்ச மழை இப்ப வரைக்கும் பெஞ்சுக்கிட்டே இருக்குன்னா இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் ஆல் டே. நாள் பூரா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒருத்தவங்க ரொம்ப லேட்டா வராங்க, நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். இவ்வளவு நேரம்னா ஏன் இவ்வளவு நேரம்? ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் ஹார்ஸ். மணிக்கணக்கா உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ இவ்வளவு லேட்டா வர. சோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? சோ பேசிக்கா ஒரு செயல் பாஸ்ட் ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு, இல்ல இப்ப வரைக்கும் ஜஸ்ட் முன்னாடி வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி சொல்லும்போது யாராவது ஒருத்தவங்களுக்கு வெயிட் பண்றதுங்கிறது நான் உங்களுக்கு ஈஸியா ரிலேட் பண்ண முடியறதுக்காக நான் சொன்னேன். சரிங்களா? ஓகே ஓகே ஃபைன். சோ இப்போ இதை வந்து சென்டென்ஸா எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட இந்த ஃபார்முலா வச்சு எஸ்ஆர் நோ கொஸ்டினும் டபிள்யூஹெச் கொஸ்டினும் சேர்த்து பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் கொஸ்டின்ஸும் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாங்கிறத சொல்றேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். ஓகே ஓகே. சோ இப்போ இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப சாதாரணமா சரளமா எவ்வளவு நாளுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான். எக்ஸாம்பிளுக்கு நீ எத்தனை வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கறதாகட்டும், எப்ப இருந்து முடிவு பண்ண அப்படிங்கறதாகட்டும், ஏன் கொஞ்ச நாளா என் போனை நீ எடுக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கறதாகட்டும், ஏன் கொஞ்ச நாளா என் போன் எடுக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கறதாகட்டும், ஏன் கொஞ்ச நாளாவே சோகமாவே இருக்க அப்படிங்கறதாகட்டும், ஏன் காலையில இருந்து சாப்பிடாமே இருக்கா அப்படிங்கறதாகட்டும், எல்லாமே வந்து நம்ம ஜென்ரலா ஒரு டைம் பீரியட்ல இருந்து இது ஏன் இப்படி நடக்குது, ஏன்னா எப்ப இருந்து இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கும் பொழுது ஆப்வியஸா தான் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். இது நம்ம வீட்டுல ரெகுலராவே நடக்கிறது தான். நம்ம சும்மா வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா போன் லைட் அப்பதான் எடுத்திருப்போம். அப்பயே அம்மா சொல்லுவாங்க, எவ்வளவு நேரம் காலையில இருந்தா போனே தான் பாத்துக்கிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. கரெக்ட்? இல்ல ஒரு 10 நிமிஷம் போன் பேசிப்போம், எப்ப இருந்து போன் பேசிக்கிட்டே இருக்கா, 1 மணி நேரமா போன் பேசிக்கிட்டே இருக்கா, யார்கிட்டதான் பேசுறாளோ அப்படிம்பாங்க இல்லையா? கொஞ்ச நேரம் படிச்சா கூட நைட்டு பூரா புள்ள கண்ணு முடிச்சு படிச்சுட்டு பாவாதான் காலை தூங்கிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. சோ பேசிக்கா நம்ம ஒரு செயலை வந்து ரொம்ப நேரமா கன்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும்பொழுது அதுக்கான கொஸ்டின்ஸ் ஆகட்டும், அது சம்பந்தப்பட்ட சென்டென்சஸ் ஆகட்டும் நம்ம வீடுகளை நம்ம ரொம்ப நார்மலா யூஸ் பண்ற விஷயம். அதுதான் இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சோ இப்போ subject plus has or have been plus V1 ing continuous tense plus இது என்ன டைம் பீரியட், எவ்வளவு நாளா நடக்குது, எவ்வளவு நேரமா நடக்குது அப்படிங்கிறது வரும். அதே எஸ்ஆர் நோ கொஸ்டின் போது has or have இங்க வரும், சப்ஜெக்ட் இங்க போயிடும், மற்றது எல்லாமே சேம். ரைட்? டபிள்யூஹெச் கொஸ்டின் பொழுது டபிள்யூஹெச் வேர்ட் இங்க வரும், எஸ்ஆர் நோ கொஸ்டின் அப்படியே இங்க வந்துடும். கரெக்டா? இது வந்து நம்ம எல்லாம் இப்பவே வந்து 3 டென்ஸ்ல பாத்துட்டோம், அதனால இது நான் ரொம்ப டீப்பா சொல்லல. சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சா எஸ்ஆர் நோ கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிடலாம், எஸ்ஆர் நோ ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சதுன்னா டபிள்யூஹெச் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிடலாம். ரைட்? இப்ப பாருங்க, நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஸ்லீப்பிங் எடுத்துக்கலாமா? ஸ்லீப்பிங். ஓகே, இப்போ சப்ஜெக்ட் வந்து தே எடுத்துக்கலாம். தேங்கிறப்போ ஹேஸா ஹேவா? சிங்குலருக்கு தான் எஸ், இது ப்ளூரல் பிளஸ் இல்லைங்களா? சோ தே ஹாவ் பீன்
sleeping all night. நைட் பூரா அவங்க தூங்குனாங்க. ஆப்வியஸா நைட் பூரா தூங்குவாங்க தானே. நைட் பூரா தூங்குனாங்க, காலையிலேயே முடிக்கல, என்ன தூங்கிட்டு இருக்காங்கன்னு கூட கேள்வி வரலாம். இல்ல they have been sleeping for 2 days. இல்ல they have been sleeping since yesterday. Okay. So இங்க பாருங்க, sinceக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துச்சு, ஃபாருக்கு எவ்வளவு நேரம் டோட்டல் பீரியட் வந்திருக்கு கவனிச்சுக்கோங்க, நான் போன தடவை சொன்னது. So they have been sleeping all night. இப்போ இதையே வந்து நம்ம நைட்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஆல் டேன்னு வச்சுக்கலாமா, ஏன்னா நைட்டு தூங்குறதுக்கு தான் இல்லையா, நைட்டு பூரா தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அது பெரிய விஷயமா தெரியாது. ஸோ ஆல் டேன்னு வச்சுக்கலாம், நாள் பூரா தூங்கிட்டு இருக்காங்க. பகல்ல ஜெனரலா தூங்குறது கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்போம் இல்லைங்களா. ஓகே, ஸோ தே ஹேவ் பீன் ஸ்லீப்பிங் ஆல் டே. இதையே கொஸ்டினா கேட்கணும் பொழுது have they been sleeping all day? நாள் பூரா தூங்கிட்டா இருந்தாங்க. ஓகே, இப்ப இந்த நாள் பூரா தூங்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த கொஸ்டின் நம்ம எப்ப கேட்போம், சாயந்தரமா கேட்போம், இல்ல கொஞ்சம் ஒரு 6-7 மணி அந்த மாதிரி ஆகும்பொழுது கேட்போம், இல்ல மதியம் ஒரு 3-4 மணிலாம் கொடுக்குறோம். ஜென்ரலா கன்னியாசா நடந்துட்டு இருக்கும்போது நாள் பூராங்கிறது எப்போ அந்த நாள் முடிகிற சமயங்கள்ல நம்ம பேசுவோம் இல்லைங்களா. சோ இப்போ அவங்க தூங்கிட்டே இருக்காங்க, நாள் பூரா தூங்குறாங்க. ஏன் நாள் பூரா தூங்கிட்டே இருக்காங்க? why have they been sleeping all day? ஏன் நாள் பூரா தூங்கிட்டு இருக்காங்க? ஓகேங்களா, புரியுதா? இல்ல இது வந்து எவ்வளவு தூங்குறாங்க அப்படின்னு டியூரேஷன் தெரிஞ்சுக்கணும். how long have they been sleeping? how long have they been sleeping? ஓகே, புரிஞ்சுதுங்களா? அடுத்தது நெகட்டிவ் சொல்லணும் அப்படின்னா சிம்பிள், நம்ம எப்பயுமே பாக்குற மாதிரி தான், நாட் ஒன்னு யூஸ் பண்ணா போதும் நெகட்டிவ்க்கு. சோ அது பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சோ நெகட்டிவ்னாலே நாட் யூஸ் பண்ணணும். சேம் ஃபார்முலா. இப்போ she has not been sleeping பாத்துட்டோமா? சரி, studying recently, like நல்லா படிக்கிறது இல்ல, studying well recently. she has not been studying well recently. கொஞ்ச நாளா ரீசெண்டா அவ ஒழுங்கா படிக்கிறது இல்ல. இதுக்கு முன்னாடி நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க, கொஞ்ச நாளா வந்து நல்லா படிக்கிறது இல்ல. she has not been studying well recently. she hasn't been studying well recently. இதுவே क्वेश्चनா மாத்திரும் போது has not she, has not இல்ல hasn't she been studying well recently. நாம ரீசெண்டா கொஞ்ச நாளா நல்லா படிக்கிறது இல்லையா, நல்லா படிக்கிறது இல்லையா என்ன? ஓகே, அதே போல WH கொஸ்டின் ஃபார்ம் பண்ணோம்னா why, ஏன் அவங்க கொஞ்ச நாளாவே ஒழுங்கா படிக்கிறது இல்ல? why hasn't she been studying well recently? சோ என்ன பிரச்சனையாச்சு, ஏன் கொஞ்ச நாளா வந்து ஒழுங்கா படிக்கிறது இல்ல, ஏன் அது அப்படின்னு நம்ம கேட்போம். சோ ஜென்ரலா அப்ப ஆரம்பிச்ச விஷயம் இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு, இது கொஞ்ச நாள் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்போம். சோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண தெரியும், எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண தெரியும், WH கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண தெரியும், ஃபார்முலா தெரியும், டென்ஸ் எந்த சூழ்நிலையில யூஸ் பண்ணுவோம்னு தெரியும், ஃபார் எங்க வரும், சென்ஸ் எங்க வரும் யூஸ் பண்ண தெரியும், கீவேர்ட்ஸ் தெரியும். கரெக்டா? அடுத்து என்ன? கான்ட்ராக்ஷன்ஸ். கான்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு ஏற்கனவே பார்த்ததே தான். சோ ஹேவ் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம், இவனு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அதுவே ஹேஸ் அப்படின்னா இஸ்ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன். இது நம்ம போன இதுல பார்த்தோம், இதுல பார்த்தோம், பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல பார்த்தோம். இவ் ஹேவ்னா அப்போஸ்ட்ரோபி விஎஸ் இருக்கும், அதே ஹேஸ்னா அப்போஸ்ட்ரோபி எஸ்ன்னு இருக்கும். ப்ரொனவுன்ஸ் பண்றது வந்து இவ், ஹேவ்க்கு வந்து ஐவ், யூவ், தேவ் அந்த மாதிரி சொல்லுவோம். அதே இஸ்ங்கும் போது ஷீஸ், ஹீஸ் இந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தோம். சோ அதேதான் இதுக்கும். பட் இதுல என்னன்னா நம்மளுக்கு பீன் யூஸ் ஆகி வருது இல்லைங்களா. சோ ஐவ் பீன், தேவ் பீன், we've been, you've been, அதே மாதிரி she's been, he's been, it's been. ஓகே, புரிஞ்சுதுங்களா? சோ if is இந்த pronunciation தான். beingறது நமக்கு தெரியும், bean. ஓகே, நம்ம beans இருக்கீங்களா, bean அந்த சவுண்ட் தான் வரும். ஓகே, and அடுத்து இப்ப இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, ஷார்ட்டா ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, have you been studying well recently? கொஞ்ச நாளா ஒழுங்கா படிச்சிட்டு இருக்கியா? Yes, I have. Yes, I have.
இங்கே வந்து நான் வந்து பீங் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சோ எஸ் ஐ ஹாவ், நோ ஐ ஹாவ் நாட். நம்ம போன டென்ஸ்லயே பார்த்த மாதிரி நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸ்ல கான்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம சொல்ற ஆன்சரே சுருக்கிதான் சொல்றோம், அதுல சுருக்கங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. சோ எஸ் ஐ அப்படின்னு சொல்லக்கூடாது, எஸ் ஐ ஹாவ். நோ ஐ ஹாவன்ட் இல்ல ஹாவ் நாட். எஸ் ஷி ஹாஸ், நோ ஷி ஹாஸ் நாட். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம வந்து ஷார்ட் ஆன்சர் சொல்லும்போது இந்த கான்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுங்களா? டவுட்ஸ் இது மாதிரி தான் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதுக்கு வந்து கிளாரிஃபை பண்றேன். சோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது ரெண்டு விஷயங்கள் தான். இந்த டென்ஸ்ல வந்து நம்ம ரொம்ப காமனா யூஸ் பண்ற மிஸ்டேக்ஸ் என்னன்னு கடைசியா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்ப்போம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் பாக்குறோம். இது ஏற்கனவே நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ்ல பார்த்துட்டோம், இருந்தாலும் ஒரு சின்ன டச் மட்டும் பண்ணிடுறேன். சோ தட் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி உங்களுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? சோ இப்போ ஸ்பெல்லிங் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். நான் சொன்ன மாதிரி பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பார்த்தது. எல்லா கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் ஐஎன்ஜி ஃபார்முக்கு இந்த ஸ்பெல்லிங் தான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த V1ஸ்க்கு நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம். சோ ஈட் அப்படின்னா ஈட்டிங், ஸ்லீப் அப்படின்னா ஸ்லீப்பிங், அந்த மாதிரி. இதே இந்த வேர்ப்ஸ் வந்து ஈட முடியுது அப்படின்னா ஈ எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஐஎன்ஜி. இப்போ சேஞ்ச் அப்படின்னா இந்த ஈ எடுத்துட்டு சேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பேக் அப்படின்னா பேக்கிங். ஃபைன். அதுவே ஐல முடியுது அப்படின்னா அந்த ஐக்கு பதிலா ஒய் பிளஸ் ஐஎன்ஜி. எல்ஐ அப்படின்னா இந்த ஐ எடுத்துட்டு எல்வை ஐஎன்ஜி, லையிங். அதுவே கான்சனன்ட் வெர்பல் கான்சனன்ட்ல முடியுதுன்னா லாஸ்ட் லெட்டரை நம்ம டபுள் பண்ணுவோம். இப்போ கடைசி லெட்டர்னா கடைசியா இருக்க சி பிளஸ் ஐஎன்ஜி. இப்போ இது கான்சனன்ட் வெர்பல் கான்சனன்ட், அதனால பிளஸ் லாஸ்ட் லெட்டர் பிளஸ் ஐஎன்ஜி. ஓகே, பிளானிங். ஃபைன். ஓகே, சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த டென்ஸ்ல நம்ம பேசிக்கா மேஜரா நம்ம பண்ற சில மிஸ்டேக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டென்ஸ் ஹெல்பிங் வெர்போட டென்ஸ் தப்பா யூஸ் பண்ணுவோம். அதாவது ஹெல்பிங் வெர்புங்கிறது ஹாஸ் ஹேவ், கரெக்ட்டுங்களா? சோ ஹாஸ் ஹேவ் யூஸ் பண்ணாம ஹேட் யூஸ் பண்ணிடுவோம் சில நேரங்கள். ஹேட் யூஸ் பண்ணோம்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா மாறிடும். அது அந்த டென்ஸ் வரும்போது பார்க்கலாம். சோ அதனால எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹாஸோ இல்ல ஹேவோ தான் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த ஹாஸ் ஹேவ்ல சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்ஸ், அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு ஹாஸ் எஸ்ல முடியுது, ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ஹேவ், ஐக்கும் ஹேவ். சிங்குலர் சப்ஜெக்ட்னா ஹாஸ் எதுக்கு ஹி ஷி இட்டுக்கு, ப்ளூரல் சப்ஜெக்ட்னா எது யூ வி தே, அதுக்கு ஹேவ். ஐ வந்து எக்ஸெப்ஷன், அதுக்கும் ஹேவ். இதை மாத்தக்கூடாது. சரிங்களா? இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஸ்பெல்லிங் இப்ப நம்ம ஜஸ்ட் பார்த்திருக்கோம், இந்த ரூல்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் verb, மெயின் verb வந்து V1 ING யூஸ் பண்ணுவோம். அது V1 கூட தான் ING யூஸ் பண்ணணும். V2 கூட V3 கூட நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடாது. அது கரெக்டா பாத்துக்கணும். since and for, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி for வந்து டோட்டல் பீரியடுக்கு யூஸ் பண்ணணும். since வந்து ஸ்டார்டிங் டைம் மென்ஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதை மாத்தி யூஸ் பண்ணிடாதீங்க. so for 2 years, since 2023 இந்த மாதிரி தான் வரணும். since starting, yes, okay. கடைசியா ஸ்டாட்டிவ் வெர்ப். ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கண்டினியூஸ் ஃபார்முக்கு கண்டிப்பா ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். லவ்விங், ஹேட்டிங் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா அதோட மீனிங்கே மாறிடும், நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அது வந்து எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணி உணரக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி ஆக்ஷன் வெர்ப்ஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த நம்மளோட 5 புலன்கள்னாலே நம்மளால எது எதெல்லாம் உணர முடியுமோ அதுங்களுக்கு மட்டும்தான் ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டென்ஸ் உங்களுக்கு இப்போ வரைக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய சூழ்நிலைகள், நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்க, நிறைய கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்க. வீட்டுல நடக்கிற எல்லா கான்வர்சேஷனையும் இந்த டென்ஸ்ல செட் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. சோ தட் உங்களுக்கு இந்த டென்ஸ்னால தெளிவா ஈஸியா புரிஞ்சிடும். நான் உங்ககிட்ட இந்த டென்ஸ்ல கேட்க வேண்டிய ஒரு கொஸ்டின் என்னன்னா, why haven't you been pressing the like button recently? Why haven't you been subscribing our channel lately? latelyனால recentlyனால ஒண்ணுதான். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. வேற எதுவும் சொல்லணும், வேற எதுவும் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க, நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். நாளைக்கே அடுத்த டென்ஸ் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர். தேங்க்யூ. பை.